ஒரு படத்துல புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடுவார். ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமைடா அப்படின்ட்டு. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அப்படின்னா 6 வயசுல சாவு 100 வயசுல சாவா அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. அதுக்கு மகாபாரத கதை விளக்கம் ஒன்று இருக்கு. அப்ப கண்ணை வந்து குந்தி தேவிட்ட சொல்றான் கர்ணனோட பிறப்பை பத்தி. புரிஞ்சுக்கிட்டா. புரிஞ்ச உடனே உன்னோட மகன் தான் கர்ணே, அவன் அங்க இருந்தா அர்ஜுனன் உயிருக்கு ஆபத்து, நீ எப்படியாவது அவனை நம்ம பக்கம் கூட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். அப்போ குந்தி தேவி கர்ணனை பார்க்க போய் கர்ணன்ட்ட விளக்கம் சொன்னோடனே கர்ணன் புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுக்கிட்ட சொன்னான், மா நான் துரியோதனை விட்டு வர முடியாது. கெட்டவனுக்குள்ள நல்லவன் இருப்பான், நல்லவனுக்குள்ள கெட்டவன் இருப்பான். அவன் உலகத்துக்கு எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், அவன் எனக்கு நல்லவே. ஜாதி மதம் பார்க்காம என்னை அங்க தேச அரசனாக்கினான். அதே போல் இன்னொரு இன்சிடென்ட், நான் அந்த புறத்துல துரியோதனோட மனைவி பானுமதி கூட சொக்கட்டான் விளையாண்டுக்கிட்டு இருக்கப்ப தெரியாம அவளை பார்த்து நான் உட்காந்துருந்தேன், அவ வாசலை பார்த்து உட்காந்து ராஜா வந்துட்டாரு. உடனே அவ அவசரப்பட்டு எந்திரிச்சா. உடனே எங்க போறேன்னு சொல்லி அவன் நான் கையை நீட்டும் போது என் கை வந்து தெரியாம அவளோட இடுப்புல பட்டு அந்த மணி உதிர்ந்துச்சு. உடனே அவரு ராஜா வந்து நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, நான் வந்து இது எடுக்கவா கோர்க்கவா அப்படின்னு சொல்லி சொன்னா. இது வில்லி அருமையா பாடுவான். மடந்தை பொன் திருமேகலை மணிவகுவே மாசறந்துகளை மேகாந்த இடந்தனிலே புரிந்தே நான் அயர்ந்திருப்ப எடுக்கவோ கோக்கவோ என்றான் திடம்படுவேல் ராசராசனுக்கு செருமுனை சென்று செஞ்சோட்டு கடன் கழிப்பதுவே புகழும் கர்மமும் தர்மமுமாம் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு நல்லவே. ஒண்ணு நான் இருப்பேன், இல்லைன்னா அர்ஜுனன் இருப்பான். என்னோட சேர்ந்து 5 பேர் இருப்போம், அப்படின்னா அர்ஜுனனோடு சேர்ந்து 5 பேர் இருப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். உடனே கண்ணை சொன்னா மரணம் ஏற்பட்டது. ஒண்ணு நம்ம கூட வந்து சேர்ந்தான்னா 6, 6ல் சாவு. அவங்க கூட இருந்தான்னா 100, 100ல் சாவு அப்படின்னு சொன்னான். மரணம் என்பது தவிர்க்க முடியாது ஒவ்வொருவருக்கும். ஏன்னா கர்ணை வந்து சூரியபுத்திரன். காலையில எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பான பாஸ்கர் மார்த்தான சந்திரஜீவன் திவார் ஆயுர் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் வித்யாம் தேகி நமஸ்துதேன்னு சொல்லிட்டு நமக்கு ஆயுள் ஐஸ்வர்யம்லாம் வேணும்னு நம்ம சூரிய பகவான் நோக்கி வேண்டுவோம். அப்படிப்பட்ட சூரியபுத்திரன் கர்ணனுக்கே ஒரு மரணம் ஏற்பட்டது என்றால் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் பேசுவோம் நண்பர்களே. வணக்கம், வாழ்க வளத்துடன்.